அஜித்குமார் வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி கைப்பற்றிய சிபிஐ. காட்சிகளை அடிப்படையாக வைத்து அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார், பிரவீன்குமார், வினோத்குமாரிடம் சிபிஐ விசாரணை. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் திருப்புவனம் பகுதியில் நடந்த நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது தனிப்படை போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் என கூறப்படும் புகாரின் பேரில் சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அதன் பேரில் சிபிஐ ஜூலை 12ஆம் தேதி வழக்கு பதிவு செய்ததுடன் ஜூலை 14ஆம் தேதி விசாரணை பணிகளை தொடங்கியது. எஸ்பி ராஜ்பீர் மற்றும் டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ குழு தற்போது 11வது நாளாக இந்த வழக்கில் விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையின் ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படும் புகார்தாரரான நிகிதா மதுரை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். அவரிடமும் இன்று சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் வீட்டின் இடதுபுறம் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த காட்சிகளில் சம்பவம் நடந்த நாளும் அதற்கு முந்தைய நாளும் தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமார் மற்றும் அவரது நண்பர்களை எப்போது எப்படி விசாரணைக்காக அழைத்துச் சென்றார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் பதிவாகியுள்ளன.